ஹிஸ்புல்லாவை தடை செய், அப்படி தடை செஞ்சால் லெபனான் அமைதி திரும்பிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான முடிவுகளும் சரி. லெபனான் அரசு இப்போ அமெரிக்காவில் போய் ஒரு பஞ்சாயத்து ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பல தசாப்தங்களுக்கு முன்னாடி அப்படி ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது லெபனான் அரசு ஈடுபட்டாங்க. அன்னைக்கு இருந்த லெபனான் வேறு, இன்றைக்கி இருக்கக்கூடிய லெபனான் வேறு. அதை பற்றிய முழு விவரங்கள் தான் நம்ம பேச போகிறோம். ஈரானில் தோண்டப்படக்கூடிய குழி எங்கே? நியூக்ளியர் சைட்டில். ஆரம்பிச்சிட்டிங்களா மறுபடியும் அப்படின்னு கேட்க தோணுதில்லை? அதுதான் சேட்டலைட் புகைப்படங்களும் அது தொடர்பான வீடியோ காட்சிகளும் விளக்கக்கூடிய உண்மை. இப்போது போர் நிறுத்தம் தொடர்பாக அடுத்த கட்டமாக ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக போகுது இன்னும் 2-3 நாட்களில். அது தொடர்பான விவரங்களும் பேசுவோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. 40 வயதுக்குட்பட்ட நபர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். 3 மணி நேரத்தில் மீடியா துறை பற்றிய அத்துணை விடயங்களும். வாங்க புதியதொரு துறையில் கலக்கலாம். உடனே முன்பதிவு செய்ய 94493592 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு 2 வார கால போர் நிறுத்தத்தில் என்னெல்லாம் செய்ய முடியும்? ஒன்று, ஆயுதங்களை புதிதாக உருவாக்க முடியும். இன்னொன்று, ஈரான் செய்திருக்கக்கூடிய சம்பவம், இஸ்ஃபகான் அப்படிங்கிற அந்த சைட்டுக்குள்ளே அமெரிக்கா அடிச்சாங்கல்ல B2 பாம்பை வச்சு, அதை ஏன் மறுபடியும் நம்ம சரி செய்யக்கூடாது அப்படின்னு முயற்சி எடுக்கிறாங்க. இதன் காரணமாக இடிபாடுகளுக்கு இடையில் யுரேனியம் சிக்கிக்கிட்டு இருந்திருக்கலாம். அதை மறுபடியும் தோண்டி எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது அரங்கேறி இருக்கோ அப்படின்னு சந்தேகத்தை எழுப்புது சேட்டலைட் இமேஜஸ் ப்ளஸ் காட்சிகள். 6 வாரங்களாக தொடர்ச்சியாக அடிச்சிங்கல்ல, அப்போ இங்கே ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும்ல. அந்த பாதிப்பை சரி செய்கிறதுக்கு தான் இதை செய்கிறோம் அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்லப்பட்டாலும் அமெரிக்கா ஒருவேளை இது அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான முயற்சியாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகமும் எழுப்புகிறாங்க. எது எப்படியோ நிலத்தடி ஏவுகணை தளங்களை தோன்றி அகற்றக்கூடிய காட்சிகள் செயற்கைக்கோள் புகைப்படங்களாக கிடச்சிருக்கு. அதுதான் இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ரஷ்ய அதிபர் புட்டின் இப்போ ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்றை பகிர்ந்திருக்கார். மிஸ்டர் ட்ரம்ப் அவர்களே, சீனா, ரஷ்யா, ஈரான் இந்த 3 நாடுகளும் உயிர்ப்போடு இருக்கும் வரைக்கும் உங்களால் உலகத்தினுடைய நாட்டாமை சீட்டில் உட்கார முடியாது. உலக ஆட்சியாளர்களாக நீங்கள் செயல்படுவது சாத்தியமற்ற ஒன்று அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பிரசாத் சிக்னேச்சரில் நான் அடிக்கடி சொல்லுவேன், கம்யூனிச நாடுகள் ஒன்றாக சேர்ந்து உலகத்தை புதியதொரு ஃபார்மேஷனுக்கு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. மல்டிபோலார் வேர்ல்டு, இதை அக்சஸ் பண்ண முடியாத மற்ற நாடுகள் எல்லாமே இந்த உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்படும். அதுதான் இப்போது அமெரிக்காவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா நினைக்கிறாங்க மற்ற நாடுகளை நம்ம தனிமைப்படுத்தி நம்ம அவங்க மேலே பொருளாதார தடை விதிச்சோன்னா அவங்க தனிமைப்பட்டுருவாங்க அப்படின்னு. அது இல்லை விஷயம். புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது இங்கே அவங்களையே தனிமைப்படுத்துறதுக்கு சமம். அதுதான் இப்போ அமெரிக்காவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஸோ புட்டினுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது இன்றைக்கி உலக நாடுகளால் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். நாட்டில் நிலவக்கூடிய எரிபொருள் பற்றாக்குறையின் காரணமாக நானும் என்னுடைய மனைவியும் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கோம். வெளிநாடுகளுக்கு பயணம் அப்படிங்கிறத நாங்கள் ரத்து செய்கிறோம். அதே நேரத்தில் வெகு தொலைவு எங்களுடைய பயணம் அப்படிங்கிறது இருக்காது. காரணம் என்னென்னா, எரிபொருள் பற்றாக்குறை, நாட்டில் நிலவக்கூடிய சிக்கலான இந்த சூழல் காரணமாக இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊருக்கு தரடா போக முடியாது, அதுக்கு இதுக்கடா ஒப்பாரி வைக்கிறீங்கிற கதையாக பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க எல்லா வடகொரியாவில் அழுகுதுங்க. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போக முடியாது, அவ்வளோதானே. மற்றபடி சாப்பாடு இருக்குது, தங்குறதுக்கு இடம் இருக்குது, சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கீங்க. 2வது மிசைல் டெஸ்ட்லாம் பண்ணுறீங்க, அதுக்கெலாம் காசு இருக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது எதுக்கு நான் ஒப்பாரி வைக்கிறீங்கன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் வடகொரியாவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இதுக்கு அழுகிறதுக்குன்னே ஆள் கூட்டு வந்திருப்பாங்க போல். அந்த அளவுக்கு மோசமாக உட்காந்து அழுதுருக்காங்க. அந்த காட்சிகளை என்னால் ப்ளே பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், மக்கள் கூட்டத்தை அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களிடத்தில் குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறதுங்கிறது ஏற்புடையதா அப்படின்னு. ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இப்போது இஸ்ரேலுடன் கைகோர்க்கிறது லெபனான் அரசு. உன்னையே தான் அடிச்சாங்க, அவங்ககிட்டயே போய் காலில் விழுகிற வெக்கமாக இல்லை அப்படின்னு நம்ம ஊர்லலாம் கேட்பாங்க. ஆனால் இது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான் பொருந்தும். அங்கே லெபனானில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்லாம் அமெரிக்காவினுடைய அடிமைகள். அடிமைகளுக்குன்னு ஒரு சிறந்த சிந்தனையெல்லாம் இருக்க முடியாது. அவன் அடிமையாக இருக்கிறது மட்டும்தான் அவனுக்கு தெரியுமே தவிர அவனுக்கு பெரிய அளவில் சோறு மட்டும் போட்டோம் அப்படின்னா கம்முன்னு இருப்பாங்க, ரைட்டா? அதே மாதிரி தான் லெபனானில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அப்படிங்கிறவங்க ஸ்திரத்தன்மையோடு போரிடுவதற்கு திறமையற்றவர்கள். இஸ்ரேல் கிட்ட இப்போது அடிமைப்பு சாசனத்தில் கையெழுத்து போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பை தடை செய்வதற்கு லெபனான் அரசு
தயாராகி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவும் அப்படித்தான். ஒரு 40 ஆண்டு காலமாகவே ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அந்த அமைப்பு உருவான காலகட்டத்தில் இருந்து ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு அரசுங்கிறது லெபனானில் இருந்தது. ஆனால் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காலி பண்ணாங்க. அதற்கு பிறகு இப்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களும் நாட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. இஸ்ரேலியர்களை மீள்குடியேற்றம் செய்யக்கூடிய நடவடிக்கையும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் கையெழுத்து போட்டு இப்போது யாரெல்லாம் ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அந்த பேரோட சுற்றிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் தூக்குறதுக்கான வேலையை இப்போது லெபனான் அரசு செய்ய போகிறாங்க. ஸோ அடி வாங்கினவன் காலிலேயே போய் விழுந்து அடிமை சாசனத்தில் கையெழுத்து போடக்கூடிய சம்பவம் அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது. லெபனானில் இருக்கக்கூடிய பொம்மை அரசாங்கத்தின் சார்பாக ஒரு நாட்டினுடைய தலைவன் நிச்சயமாக தன்னுடைய நாட்டு மக்களுக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது கண்ணீர் சிந்துவான். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதே நேரத்தில் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சிறந்த அறிவாளிகள் அப்படிங்கிறவங்க இப்போ நம்ம ஊரில் பொருளாதார மேதைகள் சொல்லுவாங்க. ப. சிதம்பரம், அதற்கு பிறகு அந்த பக்கம் மன்மோகன் சிங் உள்ளிட்ட நபர்கள்லாம் 2008ஆம் ஆண்டு பொருளாதார மந்தநிலை ஏற்பட்ட காலகட்டத்தில் அவங்க மூலியமாக தான் இந்தியா ஒரு சரியான பாதைக்கு மீண்டது அப்படிங்கிற செய்திகள்லாம் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் நல்லா படித்தவர். அப்படிப்பட்டவர் நாட்டினுடைய மக்களுக்கு எதிர்காலத்தில் பிரச்சனை வந்துருமே அப்படிங்கிற அக்கறையில் சில விஷயங்களை பேசியிருக்காரு. அது இப்போது ஆடியோவாக கசிஞ்சிருக்கு. அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் வீழ்ச்சியை அடைய இன்னும் சில வாரங்கள் மட்டுமே உள்ளது. நமது முக்கிய வருவாய் ஆதாரத்தை அவர்கள் துண்டித்து வருகின்றனர் அப்படின்னு அமெரிக்கா மேலே பேசுகிறார். ஸோ நாம் இன்றைக்கி மக்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், எப்படி அரசு ஊழியர்களுக்கு, அந்த சம்பளம் கூட அடுத்து வரக்கூடிய நாட்களில் கொடுக்க முடியாது போல அப்படிங்கிற அளவுக்கு தன்னுடைய வருத்தத்தையும் வேதனையும் பகிர்ந்திருக்கார். ட்ரம்பினுடைய பொருளாதார தடை அப்படிங்கிறது ஈரானில் இப்போ தான் பலனளிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு மேற்கத்திய ஊடகங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் மட்டும்தான் அதற்காக வருத்தப்படுறாரே தவிர ஈரானில் இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகள் எல்லாமே எப்போது போர், எப்போது அமெரிக்கா வீழும், எப்போது இஸ்ரேல் வீழும் அப்படிங்கிற வார்த்தைகளை மையப்படுத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அங்கே அரங்கேறி இருக்கக்கூடிய உண்மையான நிலவரம். இத்தாலி இன்னைக்கு உலகத்தையே திகைக்க வச்சிருக்கு. காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாட்டில் ஆளுங்கட்சி இருப்பாங்க, எதிர்க்கட்சிகள் இருப்பாங்க. ஆளுங்கட்சிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இதுதான் சாக்கு அப்படின்னு எதிர்க்கட்சி அந்த அரசை வீழ்த்தி விட்டு நம்ம அரசவையில் உட்காரணும்னு ஒரு நப்பாசை இருக்கும். அதை நோக்கி தான் அவங்க செயல்படுவாங்க. பட் இத்தாலியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நாட்டுக்காக பேசியிருக்காங்க, போப்பாண்டவருக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. இத்தாலியினுடைய பிரதமர் மெலோனி அவர்களுடைய கருத்துக்கு ஆதரவாக அந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்லைன் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ட்ரம்பினுடைய தாக்குதல் யார் மேலே? போப் மேலே. ஸோ அதற்கு எதிராக மெலோனி அவர்கள் ட்ரம்புக்கு எதிராக பேசினாங்க. ஸோ மெலோனிக்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் இந்த எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்காங்க. ட்ரம்ப்பு கேளுங்க, நாங்கள் அரசியல் எதிரியாக இருக்கிறோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. எங்கள் நாட்டுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு, தாக்குதல் நடத்துகிறீங்க அப்படின்னா உங்கள் நாவிலிருந்து வரக்கூடிய இழிவான பேச்சுக்களை நாங்கள் ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் ட்ரம்ப் அப்படிங்கிற நபர் என்ன பேசினாலும் உலகம் ஏற்றுக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது தம்பி அப்படிங்கிறாங்க. புரியுதா? அந்த லேடி பேசியிருக்கக்கூடிய சூப்பரான வார்த்தைகளையும் கவனிங்க. La nostra più ferma condanna, che sono certa sarà unanime in quest'Aula, per l'attacco del presidente Donald Trump alla presidente del Consiglio Giorgia Meloni, per avere doverosamente espresso solidarietà. இது மாதிரி என்னுடைய நாடு எப்போது மாறப்போகிறது? இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இது மாதிரியான நாகரிகமான ஒரு சமூகத்தை நோக்கி முன்னேறணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம். இடப்பட்ட காலங்களில் மாறியாச்சு. சீனாவும் பாகிஸ்தானும் ஈரானுக்கு உதவி செய்து அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? சரக்கு விமானங்கள் மூலியமாக டைரக்டாக ஈரானுக்கு வரக்கூடிய ஆயுதங்கள் ஒரு பக்கம். ஆனால் சீனாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு விமானங்கள் மூலியமாக பாகிஸ்தானில் இருந்து தரை வழியாக ஈரானுக்கு போகக்கூடிய லாரிகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல். எண்ணெய் விநியோகத்துக்கு பிரதிபலனா இப்போ சீனாவினுடைய பெய்ஜிங் டெக்ரானுக்கு இடைத்தூர வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்க உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுத்து உதவி செய்கிறாங்க. ஆனால் சீனாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் ஈரானில் அடி வாங்கிட்டு இருக்கே. இருந்தாலும் வேறு சில ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க போல், அதை கொடுத்து உதவுறாங்களாம். வரவேற்கத்தக்கது. செக்டேட் ஒரு சூப்பரான ஒரு வரவேற்பு ஒன்று கொடுத்துருந்தாரு இந்தோனேஷியாவினுடைய மிக முக்கிய தலைவருக்கு. அந்த அடிப்படையில் இந்த போரில் யாருக்கு லாபம் அப்படின்னு கேட்டால் ஒரு புறம் பாகிஸ்தானுக்கு, இன்னொரு புறம் இந்தோனேஷியா அப்படிங்கிற நாட்டுக்கு. இந்த இந்தோனேஷியா அப்படிங்கிற நாட்டு இது சூப்பராக இந்த ஆட்டத்தை கையாண்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல். அமெரிக்காவோட ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு தன்னுடைய ஏர்பேஸை அவங்களுக்கு வாடகைக்கு விடுறாங்க, குத்தகைக்கு விடுறாங்க, பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் இந்தோனேஷியாவுக்கு நல்ல லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வெளியாயிருக்கு.
மாஸ்கோவுக்கு பறந்து போய் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய், எரிவாயு மற்றும் எல்பிஜி விநியோகங்களையும் உறுதி பண்ணியிருக்காங்க இந்தோனேஷியா. ஆக மொத்தத்தில் ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு கமல் படத்தில் வரக்கூடிய டயலாக் மாதிரி சூப்பராக டெவலப் ஆகியிருக்காங்க இந்தோனேஷியா. பொருளாதார தடைங்கிறது அமெரிக்காவால் விதிக்க முடியும். என்னதான் இருந்தாலும் சீனாவினுடைய கப்பல் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று படித்தோம். ஆனால் போன கப்பல் திரும்பி வந்துருச்சு அப்படிங்கிற செய்தியும் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரிச்சிஸ்டாரி அப்படிங்கிற எண்ணெய் கப்பல் பொருளாதார தடையின் காரணமாக வளைகுடாவில் இருந்து வெளியே போச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ மறுபடியும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்க்குள்ளேயே உள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ரிச்சிஸ்டாரி அப்படிங்கிறது 2,50,000 பேரல்கள் மெத்தனாலை ஏற்றி போகக்கூடிய ஒரு நடுத்தர அளவிலான எண்ணெய் கப்பல். இது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஹம்ரியா அப்படிங்கிற துறைமுகத்தில் ஏற்றப்பட்டது. நீங்கள் ஒட்டுமொத்த வளைகுடா பகுதியுமே ஈரான் கண்காணிக்குது அப்படிங்கிறது ஒரு புறம். ஆனால் அதில் அமெரிக்க எல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை அமெரிக்கா வளைச்சு போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஈரானால் ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிறதும் இப்போ யதார்த்தமான உண்மையாக இருக்குது. கெப்லர் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை பதிவு செய்வாங்க. அந்த வகையில் அமெரிக்காவால் தடை விதிக்கப்பட்ட மற்றொரு கப்பலான வெரி லார்ஜ் க்ரூ கேரியர் அல்சியா அப்படிங்கிற அந்த கப்பல் இப்போ வளைகுடாவுக்குள்ளே நுழையுது அப்படிங்கிற அந்த ஸ்வீட்டான ஒரு நியூஸ். 2 மில்லியன் பேரல் எண்ணெய்களை சுமந்துக்கிட்டு அது ஒரு காலி எண்ணெய் கப்பலாக மறுபடியும் திருப்பி ரிட்டர்ன் ஆக போகுது அப்படிங்கிறாங்க. சரக்குகளை ஏற்றுவதற்காக ஈராக்குக்கு போகுது அப்படிங்கிற செய்தி. ஸோ ஈரான், இந்த பக்கம் ஓமன், இப்படி ஒட்டுமொத்த வளைகுடாவுமே இப்போ சூடாக தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைங்கிறது இன்னும் முழுமையடையாமல் இருக்கிறதுனால எப்போ போர் வெடிக்கும்னு தெரியாது, எப்போ ஒப்பந்தம் கையெழுத்தாகணும்னு தெரியாது. ஈரானுடனான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இன்னும் 2-3 நாட்களில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஃபாக்ஸ் நியூஸுக்கு மார்னிங் வித் மரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட், அதில் அவங்க மரியாங்கிற ஜேர்னலிஸ்ட் ட்ரம்ப்பை பேட்டி எடுத்தாங்க. அது தொடர்பான காட்சிகள் நம்ம பார்க்க முடிஞ்சுது. நீங்களும் பார்க்கலாம். ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த இன்டர்வியூ. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, மேற்காசியா முழுவதும் பதற்றம் அதிகரிச்சிருக்கக்கூடிய நிலையில் அதை தணிப்பதற்கு பங்குச்சந்தைகளுடைய உயரம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா இன்றைக்கி வெனஸ்டே, ஸோ நல்லா போகணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரம்ப் போர் நிறுத்தம் சாத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி பேசியிருக்காரு. தங்கத்தினுடைய ரேட்டு கூட இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இஸ்ரேலும் லெபனானும் ஒரு மீட்டிங் போட்டு அவங்களுடைய பஞ்சாயத்தையும் முடிச்சிட்டாங்கன்னா லெபனானும் அமைதி திரும்பிடும். இதைத்தான் ஈரானும் விரும்புகிறாங்க. போரற்ற ஒரு சூழல் உருவாச்சு அப்படின்னா பஞ்சாயத்து பேசுகிறது ஈஸின்னு நினைக்கிறாங்க. இது சாத்தியப்படும் அப்படின்னு இப்போ அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருப்பது ஆறுதலான விஷயமே. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. 40 வயதுக்குட்பட்ட நபர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். 3 மணி நேரத்தில் மீடியா துறை பற்றிய அத்துணை விடயங்களும். வாங்க, புதியதொரு துறையில் கலக்கலாம். உடனே முன்பதிவு செய்ய 9449359224 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991.